யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சத்தியத்திற்குள்ளும் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். ஆவியானவர் மீட்பின் அடையாளமாய் நமக்குள்ள தங்குகிற பொழுது, முதலாவது நான் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறேன். இரண்டாவது, அது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் அமைதியா இருக்கிறதுல, ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? செயல்பட ஆரம்பிக்கிறார். அந்த செயல்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர் யாராம்? சத்திய ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, சத்திய ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து சத்தியத்தில் நடத்துகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சகல சத்தியத்திலும் நடத்துவார். அது ரொம்ப முக்கியம். அப்போ சகல சத்தியம்னா என்ன? அதுக்கு 3 காரியங்களை சொல்றேன் பாருங்க. பரிசுத்தத்தில் நடத்துவார். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தேவ சித்தத்தை உணரும்படி நம்மை நடத்துவார். இரண்டாவது, ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்வை தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணுவார். அதான் சகல சத்தியம். தேவ சித்தத்துல நம்மளை நடத்துவார் பாருங்க. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் என்ன செய்வார்? ஆவியானவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நமக்குள்ள ஆவியானுடைய செயல்பாடுகள் தான் சத்தியத்தில் நடத்துவார். பரிசுத்தமாய் எப்படி வாழணுன்றதை உணர்த்துவார். எப்படி ஜெபிக்கணும்ன்றத நமக்குள்ள கற்று தருவார். தேவ சித்தம் எதுவென்பதை நமக்கு உணர்த்தக்கூடியவர் நமக்குள்ள ஆவியானவர். அவர் தான் சகல சத்தியத்தில் நடத்துகிற சத்திய ஆவியானவர். இந்த ஆவியானவர் மூன்றாவதாய் இன்னொரு காரியத்தை செய்கிறார். அது என்னன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அங்கே சொல்லப்படுகிற அந்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்படுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியானவர் நமக்குள்ளே மீட்பின் அடையாளமாய் நம்முடைய வாழ்விலே நமக்குள்ளே தங்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இரண்டாவது, சத்தியத்தில் நமக்குள்ள ஆவியானவர் நடத்துகிறார். மூன்றாவது, இங்கே பார்க்கிறோம், தேவ சாயலுக்குரிய நிலையில் அல்லது தேவனை நம்மிலிருந்து வெளிப்படுத்துகிறார். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கும்படி கர்த்தர் நமக்குள்ளே செயல்படுகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள வந்தா நம் மூலமாய் இயேசு வெளிப்படுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.